அனு சொல்லுங்க. அனு என்ன பண்ண போறோம்? நம்ம 2 பேரும் வந்தா என்ன பண்ணுவோம்? எல்லாரும் யோசிப்பாங்களா? கண்டுபிடிக்கிறீங்களாப்பா நாங்க 2 பேரும் வந்தா என்னதான் சொல்லுவோம் அப்படின்னு? சொல்லுங்களேன். சும்மா நாங்களும் வந்து போயிட்டு இருக்கோம். நாங்களும் வந்து போறோம், ஏதோ சொல்றோம். யாருக்காவது கெஸ் இருக்கா நாங்க என்னதான் சொல்லுவோம் அப்படின்னு? இல்ல யாரும் நம்மள கவனிக்கிறது இல்லன்னு நினைக்கிறேன். சரி, குரலும் கதைக்காக தான் திரும்ப வந்திருக்கோம். நான் குரல் சொல்றேன். சொன்னா சொல்லுங்க. சொல்லுங்க. தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். திரும்ப சொல்லுங்க. தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். ஓகே, நம்ம மனசாட்சிக்கு எதிராக பொய் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா நம்ம மனமே அதை தண்டிக்கும். கரெக்டுங்களா? அருமை. அப்படியே நம்ம குரலும் கதையும் சொல்றவங்களை கூப்பிட்டுலாமா? வணக்கம், என் பேர் லட்சுமி தேவி. எல்லாருக்கும் மாலை வணக்கம். நான் இப்போ சொல்ல போற கதை நம்ம முயற்சி செஞ்சா எதை வேணாலும் செய்ய முடியும் ஒரு சொல்றதுக்காக நான் இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போறேன். முன்னொரு காலத்துல பகீரதன்ட்டு ஒரு ராஜா கோசல நாட்டை ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு. அவர் நல்லா ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாரு. ஒரு நாள் அவர் மந்திரிகளை எல்லாரையும் கூப்பிட்டு, நான் நல்லா ஆட்சி புரியறேனா, எனக்கு ஏதாவது ஒரு கடமை இருக்குதான்னு கேட்டாங்க. எல்லாரும் ஆமான்னாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒரே ஒரு கடமை இருக்குதுன்னாங்க. என்னதுன்னு பகீரதன் கேட்டாரு. மந்திரி உங்களுடைய 60,000 முன்னோர்கள் கபில முனிவருடைய சாபத்தினால சாம்பல போயிட்டாங்க. நீங்க கங்கை நதியை பூலோகத்துக்கு கொண்டுட்டு அவங்களுடைய சாம்பல் எல்லாம் கரைக்கணும். அப்பதான் பாதாள லோகத்துல இருந்து வானலோகத்துக்கு போவாங்கன்னாரு மந்திரி. அப்பமே பகீரதனுக்கு தெரியும் இது ஒரு பெரிய கடமைன்ட்டு. அதனால அப்பமே ஆட்சியை திறந்துட்டு இமயமலைக்கு போய் பிரம்மாவை நோக்கி தவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. 1000 வருஷம் கடுமையாக பிரம்மாவை நோக்கி தவம் செஞ்சாரு. அதுக்கடுத்து பிரம்மா தோணுனதுக்கு அடுத்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாரு. பிரம்மா அப்போ பகீரதன் சொல்றாரு, எனக்கு நீங்க வானலோகத்தில் ஓடுற கங்கையை எனக்காக பூலோகத்துக்கு கொண்டுட்டு வரீங்களான்னு கேட்டாரு. பிரம்மா சொல்றாரு, நீங்க அதுக்கு கங்கையை தான் போய் கேட்கணுன்ட்டு. சரின்ட்டு மனசு தளராத பகீரதன் திருப்பி இன்னொரு 1000 வருஷம் தவம் செஞ்சாரு. அடுத்த 1000 வருஷம் கழிச்சு கங்கை வரா. அப்போ பகீரதன் கேட்குறாரு, வானலோகத்தில் ஓடுற கங்கையே எனக்காக பூலோகத்தில் ஓடுறியான்ட்டா. சரின்னு கங்கை சொல்கிறா. ஆனால் என்னால் என்னுடைய வேகத்தை பூலோகத்துக்கு தாங்க முடியாது, அழிஞ்சிடும். அதுக்காக என்னை ஒருத்தர் பிடிச்சி என்னுடைய வேகத்தை குறைச்சி பூலோகத்துக்கு அனுப்பணும். அதையால் யாரால முடியும்ட்டு பகீரதன் கேட்குறாரு. கங்கை சொல்கிறா, நீ அதுக்கு சிவபெருமானை தான் போய் கேட்கணுன்ட்டு. சரின்ட்டு திருப்பி மனசு தளராமல் பகீரதன் இன்னொரு 1000 வருஷம் சிவபெருமானை நோக்கி தவம் செய்கிறாரு. அடுத்த 1000 வருஷம் முடிஞ்சதுக்கு அடுத்து சிவபெருமான் தோன்றாரு. உனக்கு என்ன வேணும் பகீரதன்ட்டு சிவபெருமான் கேட்க ஆரம்பிக்கிறாரு. பகீரதன் சொல்கிறாரு, கங்கை பூலோகத்துக்கு குடிக்க போது நீங்கள் அவரை பிடிச்சி அவரோட வேகத்தை குறைச்சி பூலோகத்துக்கு அனுப்புறீங்களான்ட்டு கேட்குறாரு. சரின்னு சிவபெருமான் சொல்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் கங்கை குதிக்க ஆரம்பிச்சிருந்தா. அவள் பிரவாகமாக குதிக்கிறா. அப்போ சிவபெருமான் அவருடைய ஜடாமுடியில் கங்கையை பிடிச்சி வேகத்தை குறைச்சி பூலோகத்தில் விடுறாரு. விட்டதுக்கு பின்னாடி பகீரதன் அந்த கங்கையை கபில முனிவருடைய ஆசிரமத்துக்கு கொண்டுட்டு போய் அவருடைய 60,000 முன்னோர்களுடைய ஆஸ்தியை கலைச்சிடுறாரு. அதுக்கு தான் கங்கை பேர், இன்னொரு பேர் பாகீரதி. இப்போ நவீன காலத்தில் ஒருத்தங்க நல்ல முயற்சி செஞ்சாங்கன்னா அவங்க பாகீரத முயற்சி செய்கிறாங்கன்ட்டு சொல்லுவோம். அதுக்கு தான் திருவள்ளுவர் அன்னைக்கே சொன்னார், முயற்சி திருவினையாட்டம் அளிக்கும், முயற்சி திருவினையாட்டம் ஆக்கும். முயற்சியில் ஒரு திருக்குறள் வர்றதை சொன்னார். அதுக்கு தான் நம்ம எப்பவும் முயற்சி செய்யணும். நன்றி, வணக்கம்.
அருமை அருமைங்க. கதை சொல்லுதல்ங்கிறது வந்து நம்ம பாரம்பரியமாக வந்தது. இன்னைக்கு நமக்கு கிட்ட இருக்கிற இவ்வளோ பெரிய இதிகாசங்கள்லாம் படிப்படியாக கதை சொல்லி வந்தது தான் இவ்வளோ பெரிய இதிகாசம். அன்னைக்கு இந்த குழந்தைகள் இதை கண்டினியூ பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா பலத்த கைகட்டி அவங்கள உற்சாகப்படுத்துங்க.